பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு வந்து எப்படி இந்த ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, எங்க அப்பா வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அங்கே இருக்கிறவங்க அண்ணன் வந்து ஃபுட்பால் பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்து விளையாடவும் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து வேகமாக உதைப்பான். அதாவது பிரபுங்கிறவன் வந்து உதைக்கிற சுவாமி வந்து ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் இவங்க பஸ் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா டீம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அதை விட முக்கியமா என்ன சொல்லணும்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒர்த்து அவர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுல ஆல்ரெடி சில கண்ட்ரிஸ்லாம் வந்து 2 மேட்ச் வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் ஆஃப் 32க்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இது அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். பாய் மக்களே. ஸோ வந்து இப்போ வந்து இது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டா வந்து 48 டீம்ஸ் விளாடுறாங்க. இதை வந்து 3 கண்ட்ரி வந்து சேர்ந்து ஹோஸ்ட் பண்றாங்க. யுஎஸ்ஏ, அப்புறம் கனடா, அப்புறம் மெக்சிகோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 சிட்டிஸ்ல வந்து 16 பெரிய ஸ்டேடியம் அதுலதான் வந்து இந்த மேட்ச் நடத்துறாங்க. அதுல யுஎஸ்ஏல வந்து 11 ஸ்டேடியம் இருக்கு, கனடால வந்து 2 ஸ்டேடியம், மெக்சிகோல வந்து 3 ஸ்டேடியம் இருக்கு. ஸோ மொத்தமா வந்து இந்த மேட்ச் தொடங்குறதுல இருந்து ஃபைனல் மேட்ச் வரைக்கும் மொத்தம் 104 மேட்ச் நடக்க போகுது. 104 மேட்சஸ் நடத்த போகுது. இதுல வந்து இப்போ வந்து இன்னைக்கு டேட் வந்து 24 ஜூன் 2026. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லீக் மேட்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுல ஆல்ரெடி சில கண்ட்ரிஸ்லாம் வந்து 2 மேட்ச் வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் ஆஃப் 32க்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இதோட ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, மொத்தம் வந்து இந்த 48 கண்ட்ரியை வந்து 12 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஒரு குரூப்புக்கும் 4 கண்ட்ரிஸ் சொல்லிட்டு. இதுல வந்து இப்போ வந்து ஒரு கண்ட்ரியும் வந்து 3 மேட்ச் விளையாடும். ஓகேங்களா, விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து டாப் 2ல இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து முன்னேறி போயிடும். மீதிப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்லயுமே வந்து 3rd பொசிஷன்ல இருக்காங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்டரா இது பர்ஃபார்ம் பண்ண 8 கண்ட்ரிக்கு வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் 32க்கு வந்துட்டு அவங்க மூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரவுண்ட் ஆஃப் 32க்கு போனதுக்கு அப்புறம் அதுல நடக்கிற மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்து இந்த குரூப் ஏல வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்தவங்க வந்து குரூப் பில இருக்க செகண்ட் பொசிஷன் கூட விளையாடுவாங்க. இந்த மாதிரி வந்து மேட்ச் விளையாடுவாங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் 32ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 போயிடும். அதுக்கப்புறம் டேரக்டா குவார்டர் ஃபைனல் போயிடும் அடுத்த 8 கண்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல்ஸ், அப்புறம் ஃபைனல் மேட்ச் வந்து நடக்கும். பிளஸ் வந்து ஃபைனல் மேட்சுக்கு முதல் நாள் வந்துட்டு பொசிஷன் 3rd and 4th பொசிஷனுக்கு வந்துட்டு மேட்ச் நடக்கும். அதாவது அந்த 2 செமிஃபைனல்ஸ்ல தோத்த 2 கண்ட்ரி விளையாடுவாங்க. அண்ட் அதுல ஜெயிக்கிறவங்க வந்து 3rd பிளேஸ், தோத்தவங்க வந்து 4th பிளேஸ் அப்படி சொல்லி வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஆனா இது எப்படின்னா ஒரு கண்ட்ரிக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் தான். எந்த மேட்சையுமே வந்து நம்ம விட்டுட்டு அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் நினைக்கவே முடியாது. எல்லா மேட்சுமே அவங்க விளையாடுற ஒரு மேட்சுமே அவங்க வந்து டஃப் கொடுத்து வின் பண்ணி ஆகணும். அப்போதான் அடுத்த பொசிஷனுக்கு நகர்ந்து போக முடியும். அந்த மாதிரி தான் மேட்ச் இதுல எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இவங்க ஹை கோல்ஸ் அடிச்சதை பத்தி நம்ம பார்ப்போம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹையஸ்ட் கோல்ஸ் வந்து அதாவது இது வரைக்கும் வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும் கம்பேர் பண்ணோம்னா 2006 to 2026 வரைக்கும் 6 டைம்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல வந்து மெஸ்ஸி வந்து 28 மேட்சஸ்ல 18 கோல்ஸ் வந்து போட்டிருக்காப்புல. கெய்லியன் எம்பப்பா வந்து பாத்தீங்கன்னா 16 மேட்சுக்கு 16 கோலு. அப்புறம் வந்து மிர்ஸ்லோ க்ளோஸ் ஜெர்மனி பிளேயர், அவர் வந்து பாத்தீங்கன்னா 24 மேட்சுக்கு 16 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம ரொனால்டோ வந்து நீங்க உடனே கிறிஸ்டியானோ ரொனால்டோ நினைச்சுக்காதீங்க. ரொனால்டோ ரொசாரியோன்னு சொல்லிட்டு பிரேசிலியன் பிளேயரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 19 மேட்சுக்கு 15 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பாத்தீங்கன்னா 24 மேட்சுக்கு 10 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க, போர்ச்சுகல் பிளேயரு. தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் மாசம் 20th போல, அதாவது ஸ்டார்ட் பண்ண 20th போல ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சது, அதாவது என்ன சொல்றது வித்தின் செகண்ட்ஸ்ல கோல் அப்ரோச் பண்ணி கோல் போஸ்ட் பண்ணது டீம் பிளஸ் வந்து பிளேயர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் சைபரின்னு சொல்லிட்டு மொராக்கோ பிளேயர். அவர் யாருக்கு எதிராக விளையாண்டப்பன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு எதிராக விளையாண்டுட்டு இருக்கப்ப 71 செகண்ட்ஸ்லயே கோல் வந்து போட்டுட்டாங்க, ஃபர்ஸ்ட் கோல் அப்ரோச் பண்ணி. அன்னைக்கு நடந்த இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 64 செகண்ட்ஸ்ல துர்க்கி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பராகுவே பிளேயர் மார்டியஸ் கிளாரிஸ்ன்னு சொல்லிட்டு 64 செகண்ட்ஸ்ல அவர் கோல் போட்டுட்டாரு. ஸோ இது எல்லாமே நடந்தது ஜூன் 20th தான். ஸோ ரெக்கார்டு வந்து காலையில கிரியேட் ஆகுது, அதே ரெக்கார்டு ஈவினிங் வந்து பிரேக் ஆகுது. ஸோ எல்லாமே இந்த வருஷம் தான் 2016 தான் 2026 தான் முடிஞ்சிருக்கு அந்த ரெக்கார்டு எல்லாமே. தென் வந்துட்டு இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா கோல் கீப்பர்ல வந்து கொராக்கோ கோல் கீப்பர் வந்து 21 ஜூன்ல மேட்ச் நடந்திருக்கு ஈக்குவடாருக்கு அதாவது ஆப்போனண்டா.
அதுல வந்து கோல் கீப்பர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எலாய் ரூம் சொல்லிட்டு 15 சேவ்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 15 சேவ்ஸ். 15 முறை கோல் அடிக்க ட்ரை பண்ணவங்கள 15 முறையும் தடுத்திருக்காரு. கிளீன் ஷீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஸோ மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரால தான் முடிஞ்சிருக்குது. அதுல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கண்ட்ரி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பே விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போதே அந்த கோல் கீப்பர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்காரு அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 21 ஜூன்ல நடந்த மேட்ச் ஜப்பான் vs டுனிஷியா. அது வந்து மார்னிங் ஒரு 9:30 இல்லை 6:30 நடந்துச்சு. எனக்கு கரெக்டா டைம் தெரியல. 9:30. அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1930s இருந்து ஸ்டார்ட் பண்ண வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த மேட்ச் வரைக்கும் 1000வது மேட்ச் வந்து இதுதான். ஜப்பான் vs டுனிஷியா 21 ஜூன்ல நடந்த மேட்ச் தாங்க. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க எதுக்கு நோட் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன வேர்ல்டு கப் வந்து குவாலிஃபயர்ஸ், அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டினென்ட்ல இருந்து வந்து இந்த வேர்ல்டு கப் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா 16 கண்ட்ரி வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா, நெதர்லாண்ட்ஸ், நார்வே, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்காட்லாந்து, போஸ்னியா அண்டு ஹெர்சோனிவியா, ஸ்பெயின், குரோஷியா, ஸ்வீடன், செச் ரிப்பப்ளிக், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, டர்க்கி, பிரான்ஸ் அண்டு ஜெர்மனிங்க. ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதில் வந்து அல்ஜீரியா, ஐவரி கோஸ்ட், டியர் காங்கோ, காப்பர்டே, மொராக்கோ, ஸ்னேகல், எகிப்த், சவுத் ஆப்பிரிக்கா, கானா அண்டு டுனிஷியா. ஏசியாவில் 8 டீம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் வந்து ஈரான், ஈராக், கத்தார், சவுதி அரேபியா, ஜப்பான், சவுத் கொரியா, ஜார்டன், உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவா? அடுத்த வருஷம் இந்தியா வந்து அடுத்த வேர்ல்டு கப்ல வரும். இன்னொன்னு இந்தியானோனா தான் அதை பத்தி நாங்க ஃபுல் டீட்டெயில்ஸா சொல்றோம். இப்ப ஏன்டா அதை வேற கிளறிட்டு இருக்க. நார்த் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 6 டீம்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. கனடா, மெக்சிகோ, குராக்கோ, பனாமா, ஐடி, யுனைடெட் ஸ்டேட்ஸ். சவுத் அமெரிக்கால 6 பேர்: அர்ஜென்டினா, ஈக்குவடார், பிரேசில், பராகுவே, கொலம்பியா, உருகுவே. ஒசேனியால இருந்து 2 பேர். அது வந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்னு பாத்தீங்கன்னா கேப் வெர்டே, மொராக்கோ, ஜார்டன், உஸ்பெகிஸ்தான். இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ எங்களோட மன வருத்தம் என்னன்னா, இத்தனை வருஷம் 1000வது மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஒரு தனிப்பட்ட பிளேயரும் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் ஆனால் எங்களால் பெருமையாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதை நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன்லையும் போட்டு பார்க்கலாம், ஆட்டோ கேப்ஷன்லையும் போட்டு பார்க்கலாம். இந்தியா வந்து இதில் இல்லை. ஸோ நம்ம என்னதான் நம்ம மற்ற கண்ட்ரிஸ் பிளேயர்ஸ் எங்களோட ஃபேவரட் பிளேயர்னு நாங்கள் சொன்னாலும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் கூட அட்டன் பண்ணதில்லை. ஆனால் இந்தியா டீம்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் பிளேயர்ஸும் இருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸோட நல்ல திறமையான பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஹாக்கி, கிரிக்கெட்டு, உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப் கூட கரெக்டான முறையில் போய் சேரல. போய் சேர்ந்துருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் வேணா வந்திருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எடுத்தாலுமே நம்ம வந்து அந்த சின்ன கண்ட்ரிஸ் சொன்னோம்ல, அந்த கண்ட்ரிஸை கூட காம்படிஷனாக விளையாடுறோம். ஜெயிப்பாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கூட விளையாடுற அளவுக்கு திறமை இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் ஸ்பான்சர்ஷிப் கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கும் கரெக்டான லெவலில் ப்ராக்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்க இடத்துல எந்தெந்த மாதிரி மூவ் பண்ணணுன்றத வந்து கைட் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, நம்ம கவுன்சில் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலும் சரி, அதுக்கான ஒர்க்கை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்களும் பேசும்போது கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃபுட்பாலை பற்றி பேசும்போது. இல்லை, ஆக்சுவலாக இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாய் மக்களே. அதாவது என்னன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கவலையாகவே இருக்கும். ஏன் வந்து இந்தியா வந்து இதில் கலந்துக்க மாட்டேங்குது? இந்தியா கலந்தா நமக்கு இன்னும் ஒரு ஆர்வமாக இருக்குமே. ஏன்னா இது வந்து உலகமே பார்க்குறாங்க. நம்ம இந்தியாலையும் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் வந்து இந்தியாவில் வந்து குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா வந்து நம்ம இந்தியாவிலேயே கேரளா, கோவா, கல்கட்டா
இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க வந்து அந்த கண்ட்ரி வந்து விளையாடுற மக்கள் வந்து எவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து அங்க பாக்குறவங்க செலிப்ரேட் பண்றாங்க. பிளஸ் வந்து அவங்க வந்து மக்கள்லாம் நிறைய பேர் வந்து சூப்பர் பிளேயர்ஸாலாம் இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் கொஞ்சம் மேல கொண்டு வரணும். கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய டஃப்லாம் கொடுப்போம். அந்த அளவுக்கு பிளேயர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரில இருக்காங்க. பட் ஆனா அவங்க மேல அவங்கள வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்கள ஏத்தி மேல கொண்டு வரணும். ஓகேங்களா? அது மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவும் வந்து இந்த வேர்ல்டு கப்ல கலந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் பிளஸ் சைனாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். பட் ஆனா இந்த 2 பெரிய பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரி வந்து விளையாடுறது கிடையாது வேர்ல்டு கப்ல. ஸோ இந்த 2 கண்ட்ரியுமே வந்து அதில் போய் விளையாண்டாங்க அப்படின்னா பல வகையில வந்து சப்போர்ட்டும் இருக்கும். மக்களுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப்பும் நீங்க வாலண்டியரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கிரிக்கெட்டுக்கு எப்படி நீங்க ஸ்பான்சர்ஷிப் வரீங்க, ப்ரெசன்ஸ் கொடுக்குறீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, பிளேயர்ஸை வந்து அம்பாசிடரா எடுக்கிறீங்க, அதே மாதிரியும் இந்த ஸ்பான்சர்ஷிப் பெரிய பெரிய கம்பெனிஸ் டாடா, ஹுண்டாய் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு அம்பானிஸ், ஜியோ இந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் தான் மெயின். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் கூட டீம் ஃபார்ம் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்தியா வந்து குவாலிஃபை ஆச்சு விளையாடுறதுக்கு. ஆனா அப்ப இந்தியா வந்து பல என்ன வருடம்லாம் இல்ல, 1950 வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஆக்சுவலா இந்தியன் டீம் வந்து குவாலிஃபை ஆனிச்சு. குவாலிஃபை ஆயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு செலக்ட்லாம் ஆயிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்ப வந்து பிரேசில்ல நடந்துச்சு மேட்ச். ஏதோ அப் தெரியல. கண்ட்ரில ஆனா தான் அப்ப நடந்துச்சு என்ன மேட்ச். பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இந்தியா பிளேயர்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து வெறும் காலில் தான் விளையாடுவோம், நாங்க அந்த பூட்ஸ் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா அவங்க ரூல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து வெறும் காலில் விளையாடக்கூடாது, நீங்க பூட்ஸ் போட்டு தான் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு டிஸ்பியூட் வந்தனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து விளையாடலன்னு சொல்லி இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இல்ல இல்ல, அது அதனாலதான் ஒண்ணு, அது ஒரு ரீசன் ஒண்ணு. வெறுங்காலில் தான் விளையாடுவோம், ஏன்னா அது பூட்டு போட்டு விளையாண்டு பழக்கம் இல்லைங்கிற மாதிரி இந்த அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு. இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பினான்சியலா வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல, அதுதான் மெயின் ரீசன் ஒண்ணு. ஏன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் பூட்டு பூட்டு வாங்கி தரதுக்கு ஆளுதான் இல்ல. ஆளுதான் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணு. பிளஸ் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ், அதுதான் இவங்க வந்து போறதுக்கு உண்டான செலவு அதிகமா வந்துச்சுங்கிற ஒரு ரீசன் ஒண்ணு. ஸோ அதனால வந்து இந்த ஃபெடரேஷன்ல வந்து அவங்க வந்து வேணாம் பாத்துக்கலான்ட்டு இவங்களா, அதாவது லெட்டர் எழுதி கொடுப்பாங்களே, நாங்க வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு இதுதான். நான் இதை அடுத்த வீடியோல தான் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, எல்லாம் இங்கிட்டு ஷேர் ஆகும், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பூட்டுன்னு இருக்கும், கோல்டன் பூட்டு. ஸோ அது எத்தனை முறை எந்தெந்த பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸு. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்பா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருப்பாரு, இப்ப பையன் விளையாண்டுட்டு இருக்கான், அது வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் அவங்களோட பாண்டிங் இருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற மேட்சஸோடது செமிஃபைனல் வரைக்கும் அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து இந்த வேர்ல்டு கப் இது வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்லயே ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எந்த டீமுக்குள்ள நடந்தது அந்த டீட்டெயில்ஸுமே நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ், எல்லோ கார்டு, ரெட் கார்டு, அது ஒரு வரலாறுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வார் நடந்த மாதிரி ஆயிருக்கு. 20 கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது எந்த டீமு, என்னென்ன கார்ட்ஸ், எல்லோ கார்டா, ரெட் கார்டு எத்தனை, எல்லோ கார்டு எத்தனைங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ கைஸ். பாய் மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம்ல, உலகக்கோப்பை, கால்பந்து உலகக்கோப்பை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 48 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 நாடு வந்து எலிமினேஷன் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு 32 வந்து இப்போ இன்னையில இருந்து நடக்க போகுது. இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 29/6/2026. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 48 நாடுல வந்து 16 நாடு வந்து எலிமினேஷன் ஆயிருக்காங்க. அதாவது ரவுண்டு 32க்கு குவாலிஃபை ஆன அனைத்து டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராட்ஸு. எலிமினேஷன் ஆன டீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேஷன் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க வேர்ல்டு கப்பு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பு கூட இருக்குது 2-3 டீமுக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பு. ஸோ அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிமினேஷன் டீம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, செசியா, கத்தாரு, ஸ்காட்லாண்டு, ஹைட்டி, துர்க்கி, கொராக்கோ, துனிஷியா, ஈரான், நியூசிலாந்து, உருகுவேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான இருக்குது.
எலிமினேஷன் ஆகுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1930 ஸ்டார்டிங் வேர்ல்டு கப்பு அவங்க தான் ஹாஸ்ட் பண்ணாங்க, அவங்க தான் வின் பண்ணதும். ஸோ ரொம்ப இது ஆச்சரியமும் கூட சொல்லலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈராக்கு, ஜார்டன், உஸ்பெகிஸ்தான், பனாமா, மொத்தம் 16 டீமுங்க. இதில் வந்து ஒரு 3 டீம் வந்து இதுதான் 3 டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு. அதாவது ஜார்டன் அந்த எலிமினேஷன் ஆன டீமில் ஜார்டன், குராக்கோ, உஸ்பெகிஸ்தான் இந்த 3 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு. இவ்வளோ தூரம் வந்ததே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நிறையா லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. பரவாயில்ல, வந்துட்டு நல்லபடியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, டிஃபெண்டிங் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் நல்லா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு வாழ்த்துறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 32 வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சுவிட்சர்லாந்து அண்டு கனடாவுக்கு நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடா ஒரு கோல் போட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இன்னைக்கு நைட்டு 30th அதாவது விடிய கிளம்புறதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் 32 வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க மேட்சஸ்ஸு. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்